நம்மளின் சுயஜாதகத்தில் கூரையை பித்தி கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் இருந்தால் நீங்கள் சாமியை கும்பிட்டாலும் கொட்டும், நீங்கள் சுக்கிர பகவானை கும்பிட்டாலும் கொட்டும், கும்பிடாட்டியும் கொட்டும். சுக்கிரனோட தன்மை நல்ல ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுடைய லைஃபே வேறு லெவலில் இருக்கும். ரசிப்பாக இருப்பாங்க, ரசிகனாக இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் அதுதாங்க, பெண்ணாக இருந்தாலும் அதுதான். இந்த மன்னவன் பொன்னவன் ஸ்ட்ராங்காக இருந்து குரு பகவான் நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வேறு சுக்கிரன் நல்லா இருந்தால் இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்கங்க. என்ஜாய் பண்ணுவாங்கன்னா இதுதான் சத்தியம். இந்த சுக்கிரனோட தன்மையை வைத்து மட்டுமே ஒருத்தர் ஜெயிச்சிட்றாருன்னு கிடையாது. காம்பினேஷன் ஆஃப் மெனி பிளானட்ஸ். ஆனால் சுக்கிரன்னு சொன்னாலே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நகைக்கடை வச்சுருக்கவங்களாம் சுக்கிரனோட காரகத்துவம். இதில் நீங்கள் சொல்லலாம் மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய தங்கம் வந்து நகையாக ஆகக்கூடாத தன்மையில் இருந்தது வரைக்கும் அது வந்து குருவோட தன்மை. ஆபரணமாக ஆயிட்டா அது சுக்கிரனோட தன்மை. ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். எல்லாருமே காசு பணம் துட்டு மணி தேடி ஓடுறோம் இல்லையா? ஆனா இது எல்லாமே நம்மை தேடி ஓடி வருவதற்கான வழிமுறை ஏதாவது இருக்கா? இதற்கு உரித்தான கிரகம் என்ன? இது குறித்த $1 மில்லியன் ஆன்சரை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் மேம். உலகமெங்கும் வாழும் நமது ஆன்மீக உலா நேயர்களுக்கும் நமது நிர்வாகத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார், சில பேர் வந்து எங்களுக்கு வந்து காசு பணம் எல்லாம் சரியா சேர மாட்டேங்குதுங்க, வரவே மாட்டேங்குது, காணல் நீர் மாதிரி இருக்கு அப்படின்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டாக்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது பண்ணாக்க கூரையை பிச்சுட்டு பணமழை கொட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சார், நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு எல்லா பரிகாரமும் செஞ்சு முடிச்சுட்டு மேலே பார்த்துட்டே நிற்கிறோம், ஒண்ணுமே கொட்ட மாட்டேங்குது சார். அப்போ ஏங்க நீங்க சொன்னீங்களே நடக்கலையே அப்படின்னு போய் கேட்டாக்க, இல்லைங்க சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா இல்லை, இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு அப்படின்னு எங்களை குழப்பறாங்க. சார், இந்த சுக்கிர பகவான் யாரு? அவர் எங்களுக்கு நல்லவரா கெட்டவரா? நாயகன் மாதிரி நாங்கெல்லாம் முழிக்கிறோம், நீங்க தீர்வு கொடுங்க சார். டெஃபினட்டா. முதல்ல நான் உங்களுக்கு பணிவா ஒன்று சொல்றது என்னன்னா, நம்மளின் சுயஜாதகத்தில் கூரையை பித்தி கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் இருந்தால் நீங்கள் சாமியை கும்பிட்டாலும் கொட்டும், நீங்கள் சுக்கிர பகவானை கும்பிட்டாலும் கொட்டும், கும்பிடாட்டியும் கொட்டும். அதுக்காக சுக்கிரன் மட்டும்தான் எல்லாம் செய்வாரானா கிடையாது. பட் சுக்கிரன் ஒரு பிளானட் இருக்கா? சத்தியமாக இருக்குது. சுக்கிரனோட தன்மை நல்ல ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுடைய லைஃபே வேறு லெவலில் இருக்கும். ரசிப்பாக இருப்பாங்க, ரசிகனாக இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் அதுதாங்க, பெண்ணாக இருந்தாலும் அதுதான். எப்பயுமே நம்ம போன வீடியோவில் பேசணும், மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய பிரகஸ்பதி அவர் தேவகுருன்னு சொல்லும்போது அசுரகுருவும் இருக்காருன்னு சொல்லி சொன்னோம். அப்போது இந்த தேவகுரு எப்படின்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர். அப்போ அவர் என்ன, இப்படி தான் செய்யக்கூடாது, அடிச்சிடுவேன் பார்த்துக்கோ, பிச்சு பிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டிகிட்டே இருப்பார். இவர் வந்து ஓல்ட் ஸ்கூல் மாஸ்டர், சரியா? பழைய காலத்து கணக்கு வாத்தியார். இப்போ இருக்கார் பார்த்தீங்களா, இவர் மாடர்ன் ஏராவில் இருக்கக்கூடிய வாத்தியார். யார்? சுக்கிர பகவான். அப்போ இந்த மன்னவன் பொன்னவன் ஸ்ட்ராங்காக இருந்து குரு பகவான் நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வேறு சுக்கிரன் நல்லா இருந்தால் இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவாங்கங்க. என்ஜாய் பண்ணுவாங்கன்னா இதுதான் சத்தியம். இந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து நல்ல நிலையிலிருந்து சுபத்துவ பார்வை பெறக்கூடிய அமைப்புகள் தான் மல்டி ட்ரில்லியனர் அவங்கெல்லாம். அதே மாதிரி அவன் காரு ரசித்து வச்சுருப்பான். காருக்குள்ளே பாருங்கள், சில பேர் இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நாத்தம் பிடிச்சிருக்கும் காரு, கொயின்னு வச்சுருப்பான். அவன் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காது, எழுதி வச்சுக்கோங்க. எந்த ஒரு காரை ஒருத்தன் நல்லா க்ளூமிங்காக சூப்பராக அப்படி நீட்டாக வச்சுருக்காங்கன்னா சுக்கிரன் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டில் போய் பாருங்களேன், அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சின்னதாக தான் இருந்தாலும் ஓகே, பட் நீட் அண்ட் ஐடியா இருக்கும். இதெல்லாம் சுக்கிரனோட காரகத்துவம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. அதே மாதிரி யார் ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் எனது அன்பார்ந்த நேயரே, நீங்கள் அந்த சுக்கிரனோட அமைப்பு மனைவி, அது ஆணாக இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், மனைவி மட்டும் சுக்கிரனில் ஒரு நல்ல நிலையில் இருந்துட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்க பாருங்கள், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாயா, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் சத்தியங்க, யார கொடுத்த வரம் உண்மைங்க. இது வந்து ஒரு சில பேருக்கு தான் அமையுது, வருத்தமான உண்மை தான். ஆனால் அது வந்து அந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஆணுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி, நீங்கள் அதாவது நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த குரு பார்த்துட்டாரு அதனால உங்களுக்கு ஒரு நன்மை கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறது மட்டுமே கல்யாணம் கிடையாதுன்னு. மார்னிங் லைஃப்னு ஒன்று இருக்குது, நைட் லைஃப்னு ஒன்று இருக்குது, ஹார்மோனியஸ் லைஃப்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஹார்மோனியஸ்ன்றது வந்து நைட் லைஃப் மட்டும் கிடையாதுங்க. ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் போகிறது,
ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனோட தன்மை நல்லா இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. நல்லா பாருங்களேன், இந்த சுக்கிரன் வரும்போது சினிமா துறை, அந்த சினிமா துறையில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். நம்ம சூப்பர் ஸ்டார் ஐயாவோட ஜாதகம்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் சும்மா அப்படியே தக 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 தகன்னு இருப்பார். இதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இருக்கார் அப்படின்றக்காக நம்ம ரஜினிகாந்த்னு பேர் வச்சுட்டா மாறிடும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நியூமராலஜி இதுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பேர் மாற்றிட்டா உடனே அவங்க ரஜினிகாந்த் ஆயிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவர் பிறந்த அதே நேரத்துல அதே இடத்துல எவ்வளவு பேர் பிறந்திருப்பாங்கன்னா அவங்க ஜாதக அமைப்பும் அதுதான் சொல்றேன். ஆனா அவங்களாமும் அப்படி ஆலியே சார் கிடையாது. அதுதான் நீங்க அதுல என்ன ஒரு குறிப்பு நீங்க எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சுக்கிரனோட தன்மைக்கோட அமைப்புல வந்தாலும் இவருடைய அதை தான் நான் அழுத்தி சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, பேர் வச்சிட்டாலோ அதே மாதிரி அதே இதில் இருந்துட்டா மட்டும் கிடையாது, மித்த விஷயங்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த சுக்கிரனோட தன்மையை வைத்து மட்டுமே ஒருத்தர் ஜெயிச்சிட்றாருன்னு கிடையாது. காம்பினேஷன் ஆஃப் மெனி பிளானட்ஸ். ஆனால் சுக்கிரன்னு சொன்னாலே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அப்போது இப்போ சுக்கிரன் இருக்காருன்னா அவர் இப்போ நம்ம ரஜினி ஐயாவோட ஜாதகம்னா பர்சனலாக எனக்கு தெரியும். அப்படிங்கும்போது அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளானட்லாம் விச் இஸ் ரிலேட்டட் வித் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம், அதாவது சினிமா துறையில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் எல்லாமே அவருக்கு சாதகமான நிலையில் இருந்ததுனால ரஜினிகாந்த் ஐயா ஜெயிச்சார். அப்போது இதை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களில் கவர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம், கவர்ச்சினா ஒரு வசீகர சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து சுக்கிரனோட காரகத்துவம். அதே மாதிரி நகைக்கடை வச்சுருக்கவங்களாம் சுக்கிரனோட காரகத்துவம். இதில் நீங்கள் சொல்லலாம் மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய தங்கம் வந்து நகையாக ஆகக்கூடாத தன்மையில் இருந்தது வரைக்கும் அது வந்து குருவோட தன்மை. ஆபரணமாக ஆயிட்டா அது சுக்கிரனோட தன்மை. அப்போது இந்த ஜுவல்லரி சம்மந்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் நிறைய பாருங்கள், இந்த ஃபேஷன் ஜுவல்லரி தான் இன்றைக்கி ஃபேமஸ். அப்போ இந்த ஃபேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸில் ஒருத்தர் ஓவராக நல்லா ஜெயிச்சு வராங்களா, சுக்கிரனோட காரகத்துவம். அதே மாதிரி பாருங்கள், நல்லா அவங்க இப்போ ட்ரெஸ்ஸிங்கே பாருங்களேன் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 500 600 ட்ரெஸ் எடுத்தால் கூட ரிச்சாக போடுவாங்க. இதெல்லாம் வந்து சுக்கிரனோட நல்ல காரகத்துவம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்போது சுக்கிரன் கெட்டு போயிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விஷயங்களுக்கு கண்ணா புண்ணான்னு விரயமாயின்னு இருக்கும். அப்போது சுக்கிரனோட தன்மை வந்து இப்போ இவங்கெல்லாம் போயிட்டு நான் இதை பண்ணிட்டேன் உடனே கூரையை போச்சுன்னு பணம் கொட்டிடும், எனக்கு நகையாக கொட்டிடும் அப்படின்னு சொன்னால் அது பொய். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ சுக்கிரனோட தன்மை நல்ல நிலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த லாவிஷான லைஃப் எல்லாம் பெரிய லெவலில் இருக்காது. அப்போ சுக்கிரனோட தன்மை வந்து ஒரு ஜாதகத்தில், ஒரு உதாரணத்துக்கு கணவனோட ஜாதகத்திலேயோ அதே மாதிரி மனைவியோட ஜாதகத்திலேயோ தப்பான பிளானட் 8ஆம் அதிபதி தொடர்புலாம் வந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் வந்துடும். அப்போ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் வந்துடுது அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அது ஆணாக இருந்தாலும் அதுதாங்க, பெண்ணாக இருந்தாலும் அதுதாங்க. இதில் இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்களாம் ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு வந்தால் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லதை கொடுக்குற மாதிரி கெட்டதையும் கொடுக்கும். அதே மாதிரி சின்ன வயசில் சுக்கிரன் வரக்கூடாதுங்க. அதாவது படிக்கிற வயசில் சுக்கிரன் வரக்கூடாது. குட்டி சுக்கிரன் குணத்தை கெடுக்கும். ஆமாம், படிப்பையும் கெடுத்துவிடும். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் அப்படி தான், பெண் குழந்தையாக இருந்தாலும் அப்படி தான். இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய விதிகள். அப்போ அந்த டயத்தில் நல்லா படிச்சுட்டு இருக்க குழந்தை கூட படிப்பில் தடுமாறும். ஏன்னா விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் 19 நீங்கள் என்ன எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது ஜென்ரலாகவே எடுத்துக்கணும். சுக்கிர மகாதசை யார் ஒருத்தருக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா, சுயஜாதகத்தின் அடிப்படையில் சுக்கிரன் நல்லா நிற்கக்கூடிய இடத்தில் வரக்கூடிய சுக்கிரன் வந்து ஒரு 40லேருந்து 50 வயசில் வரக்கூடிய சுக்கிர மகாதசை வர்றவங்க ஓஹோன்னு இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க நினைக்கக்கூடிய காராக இருக்கலாம், அவங்க நினைக்கக்கூடிய பங்களாவாக இருக்கலாம், அவங்க நினைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு லாவிஷான வாழ்க்கை, அதாவது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கைகள், இந்த மாதிரி எல்லா விதமான சிற்றின்பங்கள் பேரின்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை சுக்கிர பகவான் கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் சுக்கிர பகவான் நல்ல நிலையிலேருந்து நீங்கள் கஞ்சனூர் கோயிலுக்கு போகலன்னா அந்த கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வந்திருப்பார். இதுதான் சத்தியம். இதுக்கு வந்து நீங்கள் சாமி கும்பிடலையே சில பேர் சொல்லுவீங்க, அவன் சாமியே கும்பிடலையேங்க, அவன் மட்டும் எப்படிங்க இருக்கான். சாமிக்கும் பிளானட்டுக்கும் நம்ம ரிஷிகளும் மாமுனிவர்களும் ஏன் அதை தொடர்பு படுத்தினாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டட் பிளானட்ஸுக்கு உள்ள தெய்வத்தை நீங்கள் வழிபடும் போது அதுக்கும் அந்த காரகத்துவம் மேட்ச் ஆகிறதுனால இந்த தெய்வங்களை அந்த பிளானட் போய் வழிபட்டதாக உயர்வான ஹிந்து தர்மத்தில் உள்ளது. ஆனால் இதுக்காக நீங்கள் சாமி கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ சில பேர் ஏத்திஸ்ட் இருப்பாங்க, 100ல் 0.5% தான் ஏத்திஸ்ட் இருக்காங்க. சரிங்களா, இது ரிசர்ச். சரிங்களா, 100 பேர் இருக்காங்கன்னா 0.5% இருக்கவங்க தான் ஏத்திஸ்ட். 99.99% அதுக்கு மேலேயே இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கை இருக்கவங்க தான். அப்போ ஹிந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பிளானட்ஸ் இருக்கும்போது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன? சுக்கிரன் சூப்பராக இருக்கார், இன்னும் பிரம்மாண்டமாக நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் யாரை வழிபடணும்?
அனந்த பத்மநாப சுவாமியை வழிபடுங்கள். அனந்த பத்மநாப சுவாமி நம்ம சென்னையிலே இருக்கார போய் வழிபடலாமா? அது உங்களோட விருப்பம். நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 2 தடவையாவது நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக அந்த ட்ரெஷர் கடவுளான, ஆக்சுவலி உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வர கடவுளுங்கிறது அனந்த பத்மநாப சுவாமி தான். இன்னும் ஒரு சில ரூம்ஸ் எல்லாம் திறக்கவே இல்லை. அப்போ அங்கே நீங்கள் போய் அனந்த பத்மநாப சுவாமியை நிர்மாலய தரிசனம்னு உண்டு. கார்த்தால நேரத்தில் போய் வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றதும், குறிப்பாக அவங்க நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் போய் வழிபாடுகள் செய்கிறது மிக நன்மையை கொடுக்கும். அதே போல் மிகப்பெரிய வெற்றியை நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் உண்டெனில் பூலோக வைகுண்டமாம் நமது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதரை உண்ணாமலும் அதே மாதிரி உறங்காமலும் இருக்கக்கூடிய நம்மளுடைய அரங்கநாதரை மனதார நீங்கள் போய் வழிபட நிறைய நன்மைகள் கிடைக்கும். சரி, சுக்கிரன் கெட்டு போயிருந்தது, உங்கள் சுயஜாதகத்தில் ஒரு மாதிரி நிலையில் இல்லைங்க, எனக்கு இது மாதிரி இருக்குங்க, இல்லைன்னா கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவனுக்கு போய் வழிபாடுகள் செய்யுங்க. ஏன்னா அந்த சுக்கிரனுக்கு கண்ணு கொடுத்ததே நம்ம ஈசன் தாங்க. கடவுள்களெல்லாம் கடவுள், த லார்ட் ஆஃப் லார்ட் இஸ் லார்ட் சிவா. அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் வழிபடும்போது இதுக்காக நீங்கள் அதோட வீரியம் குறையும், அந்த தாக்கங்கள் குறையும். அப்போ பசும்பாலில் போய், பசும்பால்னால் பசும்பாலாக இருக்கணும், பாக்கெட் பால் இல்லை, பசும்பால் கொண்டு போய் அந்த பசும்பாலை வச்சு சிவபெருமானுக்கும் சுக்கிரனுக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணிட்டு வர்றதும், இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுதும், வெள்ளிக்கிழமைகளில் சிவ அபிஷேகங்கள் பண்ணிட்டு வரும்போது நிறைய நன்மைகள் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு பெரிய மந்திரங்கள்லாம் உண்டுங்க. அப்போ அது பார்த்திங்கன்னா ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றின்னு ஒரு பெரிய சிவ மந்திரம்லாம் இருக்குது. ஒருவேளை உங்கள் சுயஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போயிருந்தார் அப்படின்னு சொல்லி உங்கள் சுயஜாதகத்தில் ஜோதிடர் சொல்லியிருந்தால் இலவசமாகவே அந்த மந்திரங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். தேவைப்பட்ட கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு அந்த சிவ மந்திரம் வேணும்னு கேளுங்க. கேட்டிங்கன்னா இலவசமாகவே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி தரோம். அந்த மந்திரத்தை விடாமல் ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. சுபிட்சமாக வாழ மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சில பேர் பார்த்தா திடீர்னு ஓஹோன்னு வாழ்வாங்க சார். அப்போ பார்க்குறவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா சுக்கிரதசை அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனால் அதே சுக்கிரதசை தான் இவங்களுக்கும் இருக்கு, ஆனால் இவங்க நல்லாவே இல்லையேன்னு குழம்பி போயிருந்தோம் சார். தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பளித்த ஆன்மீக உலா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த அழகான வாய்ப்பளித்த ஆன்மீக உலா சேனலுக்கும் மற்றும் நமது நேயர்களுக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். சரிங்க, இப்போ சுக்கிர பகவான் பற்றி கேட்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் அடுத்ததாக வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு யதார்த்தம் என்ன, வாழ்க்கைன்னா என்னப்பா, இதுதான் பாவம் வாழ்க்கை அப்படின்னு காண்பிக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காருங்க. அவரை பற்றி நான் நிறைய குறிப்புகள் அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.